ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெக்கி பேசுகிறேன். எனக்கு இன்னும் உடல் நலம் சரியாகவில்லை. அதனால் இப்படி பேசுகிறேன். முதலில் இந்த கண்ணாடி எனக்கு இந்த ஃபோன் பவரை கண்டு தாங்க மாட்டேங்குது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக மீண்டும் இதை சொல்கிறேன். இந்த இயர்ஃபோன் எதுக்கு அப்படின்னா, காதில் சவுண்டு கிளியராக எனக்கு கேட்க மாட்டேங்குது. அது அது இதுன்னா கிளியராக இருக்கும். உங்களுக்கும் கிளியராக இருக்கும், எனக்கும் கிளியராக இருக்கும். அதுக்காக இதை போட்டிருக்கேன். இதை பலமுறை நான் சொல்வதற்கு காரணம், நீங்கள் புதுசாக யாராவது பார்க்குறவங்களுக்கு, இவங்க என்ன உடம்பு சரியில்லைங்கிறாங்க, ஸ்டைலாக போட்டுட்டு பேசிகிட்ருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, இந்த நம்ம தஞ்சாவூரில் நான் இதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். தஞ்சாவூரில் ஒரு எனக்கு இந்த ஜாதி இதெல்லாம் எனக்கு சரிவர தெரியாது. நான் அதை தெரிஞ்சுக்கவும் எந்த காலத்துலேயும் நான் விரும்பினதே இல்லை. ஏதோ ஒரு பையனும் பொண்ணும் அந்த ஊர்லேயே படிக்கும்போதே லவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. நீங்களே யாருன்னா பார்த்துருக்கலாம் அதை. இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். பாவம் அந்த பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப ஒரு அழகாக இருக்குதுங்க. கிராமத்து பிள்ளைங்களா இருந்தாலும் படிக்கும்போதே லவ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த பையன் பொண்ணோட வீட்டில் ஒத்துக்கலையாம். அவங்களுக்கு ஏதோ ஜாதி ப்ராப்ளம் போல். அதனால் அது என்னென்னா, பொண்ணு வீடு கொஞ்சம் ஒசஞ்ச ஜாதி, பையன் வீடு கொஞ்சம் கம்மியான ஜாதி போல். ஆனால் என்னமோ சொன்னாங்க ஜாதி, எனக்கு அதை சொல்லக்கூட விருப்பம் இல்லை. அதனால் நம்ம ஜென்ரலாகவே பேசுவோம். அது அப்படி இருந்திருக்கு. அந்த பையன் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தானா, அங்கே வேலை பார்க்கும்போது கூட அந்த பையன் இந்த பொண்ணும் பேசிட்டு கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்து இது தெரிஞ்சால் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, இந்த பிள்ளைங்க அவங்க ஊர்லேயே, அது என்ன பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டுக்கோட்டை. எங்கள் அண்ணி ஊரும் அதுதான், பட்டுக்கோட்டை தான் நாங்கள் பொண்ணு எடுத்த ஊர் அதுதான். அந்த அந்த ஊருக்கு பக்கத்தில் ஏதோ கிராமமாக, அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போய், பட்டுக்கோட்டையா அந்த பிள்ளைங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 3 நாள் குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்துட்டு இதுங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணியிருக்குங்க, அன்னைக்கு இந்த வீடியோ தான் இப்போ தான் இதெல்லாம் பழகி போயிடுச்சு இல்லையா? வீடியோ எடுத்து அதில் வைக்கிறேன், இதில் வைக்கிறேன்னு ஃபோனில் போடுதுங்களா? அந்த மாதிரி எதையோ போட்டு கல்யாணம் பண்ணதில்ல, ஹாப்பியாக பண்ணதை போடவா அவங்க வீட்டில் யாரோ பார்த்துருக்காங்க, பொண்ணு வீட்டில். பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ஊர் பூரா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி கீடி அலைஞ்சிருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் மூலிமா இவங்கள போய் பிடிச்சிட்டாங்க போல். பிடிச்சோன்னே இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ எங்கள் பொண்ணை எங்கள் கூட அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து, இல்லை சார், எப்படி சார் அனுப்புறது, நான் கல்யாணம் பண்ணி 3 நாள் ஆச்சு சார்ன்னு ஏதோ சொல்லியிருக்கான். இருடா எல்லாம் சமாதானம் பேசிக்கலாம், நம்ம பேசி நீ இருக்கிற ஊரில் கம்ப்ளைண்ட் கொடு, அந்த போலீஸ்காரங்க ஒன்று சேர்த்து வைப்பாங்க அந்த ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் எய்த்தாப்புலேயே தான் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டாங்களாம். இந்த பையன் சரி எப்படி இருந்தால் பின்னாடியே போயிருக்கான் கொஞ்சம் தூரம் 2 வீலரில். சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம அந்த பொட்டாட்டி நம்மக்கிட்ட வந்துடுவாங்கிற ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு இருந்திருக்கு. வீட்டுக்கும் போயிருக்கான். போனவுடனே மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சோடனே பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி விஷயம் வந்துடுச்சு போல் அந்த பையனுக்கு. பையன் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நடந்தது என்னென்னா, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் பெற்றவங்களே அவங்க இந்த பொண்ணு என்ன மறுத்து முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படி தான் நான் சொல்லியிருக்கோம். அவங்களே வந்து எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்க பொண்ணோட சைடு வீட்டில் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி, இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணி, அவன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தான். எப்படி அந்த பொண்ணை எப்படி செத்துச்சுன்னா, இந்த மாதிரி இவங்களே அந்த பொண்ணை கழுத்தை போட்டு முறுக்கி கொன்னுட்டு, இவங்களே கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சும், அந்த சாம்பல் இருந்தால் அதை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த அந்த சாம்பலை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க. ஒரு ஜாதிங்கிற ஒரு விஷயம் எங்கே கொண்டு போய் எதை நிறுத்துது பாருங்கள். அவங்களே எல்லாம் இப்போ உள்ளே போயிட்டாங்களா? யார் எங்கேயோ உனக்கு பிடிக்குதையோ பிடிக்கலையோ அந்த பிள்ளைங்களை எங்கன்னா தள்ளி வச்சு பார்க்கலாமா? நீ சேர்த்துக்க வேண்டாம். அதுங்க ஏதோ
ஹாப்பியாக சின்ன பிள்ளைங்க இருந்திருக்குமா? ஏன் இப்படியெல்லாம் இந்த ஜாதியில் என்ன இருக்குங்க? இந்த ஜாதியை யாருங்க கண்டுபிடிச்சா? எல்லாம் நினைக்கும்போது கஷ்டமாக இருந்தது. நான் யூடியூப்பில் பார்த்தேன் இதை. உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சொன்னேன். தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. எனக்கு இந்த ஜாதியெல்லாம் நானே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது தெரிவிக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.